கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிகமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். முருகர், வள்ளி தெய்வானை, பெருமாள் தாயார், சிவன் பார்வதி என்று குடும்பத்தாருடன் இருக்கக்கூடிய தெய்வ சன்னிதானத்துக்கு செல்வது நன்மை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, வேற்றுமொழி, பண விகிதம், நல்ல காரியங்கள், சுபிட்சம் எல்லாமே கிடைக்கும். ஆனால் மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சங்கடம் இருக்கும். குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். கன்னியா ராசிக்காரர் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது அதிகமாக ஏற்படும். போலார் பதிகத்தை சொல்ல சொல்ல 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, இந்த காலசர்ப்ப தோஷத்தினுடைய கஷ்டங்கள் தீரும். கூட்டாளிகள் திடீரென்று சங்கடங்களை ஏற்படுத்துவார். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்காக எமோஷன் வேண்டாம். உடன் இருப்பவர்கள் திடீரென்று ஏதாவது மன வருத்தத்தை ஏற்படுத்துவார்கள். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட செல்வாக்கு ஏற்படும். கண்டிப்பாக பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தயவுசெய்து குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டுவது உங்களுக்கு நன்மை தரும். நான் இப்படி தான் இருப்பேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்றால் அதற்கு ஏற்ற மாதிரி அனுப்பிப்பது நீங்கள் தான். காதல் அமைப்பிலும் அவ்வாறே. எல்லாம் கெடக்கூடிய காலகட்டம். குடும்பமோ அல்லது காதல் அமைப்போ ஜாக்கிரதையாக இருந்து பிடித்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம்.